கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தையும் துதிக்கும் ஸ்தோத்திர நேரத்தை தந்ததற்கு நாம் நன்றியும் துளியும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் காரைக்குடியின் அன்பின் வாழ்த்துக்களை நம் சபையினர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம கடந்த சில வாரங்களாகவே பார்த்துட்டு இருக்க தொடர் வேதாகமத்துல இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம எந்த அதிகாரத்துல கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா உன்னத பாட்டு 7வது அதிகாரத்துல கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் அதிகாரத்தோட லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில சபை கிறிஸ்துவிட்ட வந்ததுல இருந்து சபை கிறிஸ்துடைய கண்களுக்கு எந்த அளவுக்கு அழகா தெரிஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம லாஸ்ட் வீக் என்னன்னா ஒரு 6ஆம் அதிகாரத்தோட இறுதி பகுதியை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதன் தொடர்ச்சியாக 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சபையின் பூரண அழகு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்துட்டோம், சபை ஒரு மெச்சூரிட்டியான நிலைமைக்குள்ள கிறிஸ்துவுடைய கைக்குள்ள போய் ஒரு ஏறக்குறைய மகிமையடைந்த ஒரு சூழ்நிலையில சபை வந்துட்டாங்க. ஸோ சபையுடைய அழகு, அதாவது 4ஆம் அதிகாரத்திலே சபையுடைய அழகை குறித்து கிறிஸ்து பேசியிருப்பாரு. ஸோ இங்க இன்னும் சபையை பிரைஸ் பண்ணி அவர் பேசக்கூடிய விஷயங்கள், சபையை வர்ணிக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த 7ஆம் அதிகாரத்தை நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஸோ இந்த அதிகாரம் கூட எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சபையை அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பார்வையில சபையுடைய அழகு எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னன்னா இந்த 7ஆம் அதிகாரத்துல பதிவு பண்ணியிருக்கும். ஸோ இதுலயுமே கூட நம்ம 1ஆம் அதிகாரத்திலே பார்த்திருக்கோம், ஒரு சில வார்த்தைகள் நமக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத இல்ல நம்ம அதிகம் புழக்கத்தில் பயன்படுத்தாத வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ நமக்கு இதை எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தீத்துல படிச்சிருக்கோம், என்னன்னா சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாய் தான் இருக்கும். யாருக்கு மட்டும்தான் அது அசுத்தமாக இருக்கும் போது அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அது எப்படி இருக்குங்களா. ஸோ இப்போ நம்ம எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கோம், நம்ம வேதத்தை படிக்கிறோம் அப்படின்னாலே அது ஆவிக்குரிய கண்ணோட நம்ம என்ன பண்ணணும். ஸோ இது ஆதார வசனமா ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட்ல போயலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அதை எதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணுங்களா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் எப்படி நிதானிக்கிறானுங்களாமா, ஆராய்ந்து. அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன காரணத்துக்காக இதை சொல்லி இருக்கிறாரு, இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், இதுல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை இது எப்படி மேம்படுத்தும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு நம்ம தெசலோனிக்கேல படிச்சுக்கோம். எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை என்ன பண்ணுங்க நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எதையுமே ஒரு ஆராய்ச்சிக்குள்ளா எடுத்துதான் என்ன பண்ண முடியும். ஸோ பைபிளை ரேண்டமா படிச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா, ஏன்னா அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டை யார் இங்க ஒழிச்சு வச்சிருப்பா அப்படின்னு போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன். ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் சோதிச்சு அது எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமாவே இருக்கும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். சோ இங்க எப்படி சொல்றாங்களாமா, அவைகளை நாங்கள், எவைகளை பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கூட அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட என்ன பண்றாங்களாம். ஸோ பைபிள் பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம எதன் மூலமா தான் கம்பேர் பண்ணணும்னா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட தான் என்ன பண்ணணும் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். லிட்டரலா இதை யோசிச்சோம்னா நமக்கு உலகத்துக்கு என்ன இல்லாம போயிடும், ஒரு வித்தியாசமே இல்லாம போயிடும். ஸோ பைபிள் பேசுற ஒரு லாங்குவேஜும் சரி, பேசுற டோனுமே சரி, உலகத்துக்கும் அதுக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட இப்போ நம்ம இந்த காரியத்தை நம்ம கடந்து போகலாம். ஸோ நம்ம டைரக்டா நம்ம வசனத்துக்கு போயிடலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது, உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரனின் வேலையாகிய பூசணம் போல இருக்கிறது. ஸோ இப்போ யார் இதை பேச ஆரம்பிக்கிறது, ராஜகுமாரத்தியே அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா யார் தான் கூப்பிடுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். ஸோ என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா, ராஜகுமாரத்தியே பாத ரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் எப்படி இருக்குங்களாமா, மிகவும் அழகாய் இருக்கிறது, உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் கை வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது அப்படின்றாரு. இதுல நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்களா, இதுல எடுத்தோன்னு எதை பேச ஆரம்பிக்கிறார், எந்த பாடி பார்ட்டை பேச ஆரம்பிக்கிறார். ஸோ பாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த 7ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே இது 6ஆம் அதிகாரத்தோட தொடர்ச்சி, ரைட் தானே. ஸோ இங்க 7ஆம் அதிகாரத்துல இது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அதாவது ஆரம்ப வசனங்கள்ல தலையிலிருந்து ஆரம்பிச்சாலும் கூட இந்த அதிகாரத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு,
ஏன் பாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, கடைசி காலத்துல அதிகமான பாடுகளுக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது என்னன்னா எது? பாத அங்கங்கள் தான். ஏன்னா மத்த உடல் உறுப்புகள் நமக்கு சுத்தமாகிற கண்டிஷன்ல இருந்தாலுமே கூட எப்பவுமே அசுத்தமாகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பாடி பார்ட் எது அப்படின்னு கேட்டா பாதம் தான். குளிச்சுட்டு வெளியே வந்தாலே நம்ம எங்கே தான் கால் வச்சாலும் ஒரு டஸ்ட் இல்ல ஒரு அழுக்கான பகுதியில் என்ன. ஸோ எடுத்த உடனே எவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலும் அடுத்த நிமிஷமே இப்போ அழுக்காகக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு பார்க்கும்போது பாதம் தான். ஸோ அந்த பாதம் வந்து அந்த அழுக்குல இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அது பயங்கரமான எஃபோர்ட் என்ன ஆகணும், போட்டாகணும். ஸோ அந்த எஃபோர்ட்டுக்குரிய அங்கீகாரமா தான் 7ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ராஜகுமாரத்தையே பாத ரட்சைகளிட்ட. சோ இதுல ராஜகுமாரத்தியார் நமக்கு தெரியும், ஒரு மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய, தன்னுடைய ஓட்டத்தை ஏறக்குறைய நிறைவு செய்து கிறிஸ்துடைய சரீரத்தில் இணைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சபையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. சோ அவங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்குதுன்னா, பாத ரட்சைகளிட்ட. பாத ரட்சைன்னு ஸ்லிப்பர், செருப்பு, ரைட் தானே? பாதங்களே அழகா இருக்கும். அந்த சபை இன்னும் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இப்ப சபை என்ன ராஜகுமாரத்தை ஐடென்டிஃபை பண்ண, ரைட் தானே? சோ அவங்க போற செப்பல்ஸ் எப்படித்தான் இருக்கும், சாதாரண விஷயமா என்னன்னா இருக்கு. ஸோ அவங்க எதை போட்டாலுமே ரொம்ப ஒரு கிராண்டா, ரொம்ப ஒரு ரிச்சா தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்ராக்டிவா. ஸோ அவங்க போடுற செப்பல்ஸ் வரைக்குமே கூட யார் இங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிறிஸ்து இங்க புரிய வைக்க ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்ப சபையை பத்தி எவ்வளவு தெரியும்னா A to Z, அதாவது டாப் டு பாட்டம் சபையுடைய எல்லா நிலைமையுமே இப்ப யாருக்கு இங்க வெளிச்சமா இருக்கு அப்படின்னா யாருக்கு? கிறிஸ்துவுக்கு முழுவதும் வெளிச்சமான ஒரு நிலைமையா யாருக்கு எங்கே இருக்குன்னா இப்ப சபையுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறது ஒரு புரிதல். இதுல இன்னொரு புரிதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுல கிறிஸ்து சபையை வர்ணிக்கிறதுக்கும் சபை கிறிஸ்துவ வர்ணிக்கிற வித்தியாசம் இருக்கும். சபை கிறிஸ்துவ வர்ணிக்கும் போது அதிகபட்சம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது தலையில இருந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா கிறிஸ்து இந்த அதிகாரத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எங்க இருந்து பாதங்கள் இருந்து என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறார். சோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சபையுடைய வந்து கிறிஸ்து வந்து எங்க இருந்து வந்து மேலான ஒரு நிலைமையில இருந்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவர் அப்படிங்கிற அடையாளப்படுத்துறதுக்காக சபை கிறிஸ்துவ எங்கன்னா அவருடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்துவ சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு கீழான நிலைமையில இருந்தாலுமே கூட மேலானவர்களை நோக்கி பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால இப்ப சபையை கிறிஸ்து என்ன சொன்னா பாதத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, சபையுடைய அழகை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ராஜகுமாரத்தையே பாத ரட்சைகளிட்ட உன் பாதங்கள் எப்படி இருக்குதுங்களாமா, எப்படி இருக்குது, பயங்கர அழகா இருக்குதுன்னா, இவ்வளவு அழகாய் பாதங்கள் தெரியறதுக்கான காரணம் என்னன்னா, பாதங்கள் வந்து அழகா தெரியுமா, நம்ம உடம்புல வந்து எல்லா பகுதிகளும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட பாதத்துல என்ன பண்ண மாட்டோம், அங்கதான் வெடிப்பு இருக்கும், அசுத்தம் இருக்கும். அது எப்பவுமே அழகாவே என்ன பண்ணாது, இருக்காது. எப்பவுமே ஓரளவு மேக்சிமம் டஸ்ட் ஆகும், ஒரு பிளாக் தான் தெரியும். ஆனா கிறிஸ்துவுக்கு சபையுடைய பாதங்கள் அழகா தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். இந்த வசனங்கள் நல்லாவே தெரியும். என்னன்னா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று என்ன நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி மனுஷங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரர், அகந்தையுள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், அப்புறம் நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகப்போக பிரியராய் இருப்பாங்க. அதே மாதிரி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதலிக்கலாம் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீங்க என்ன பண்ணு. இப்ப பவுல் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னு, இந்த டைம் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்ப இருப்பாங்க அப்படின்னோம்னா, எப்ப இருப்பாங்களோ கடைசி காலங்களில். அதாவது இவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கேரக்டர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயோ இல்ல சுவிசேஷ யுகத்துல அப்போஸ்தலர் காலத்திலேயோ இந்த மாதிரி நபர்கள் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்ட இருந்திருக்காங்க. பட் அங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு பர்டிகுலர் பீப்புள், அதாவது 50-50 வச்சுக்கலாங்களா, ஒரு 50% நல்லவங்க இருப்பாங்க, 50% கெட்டவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் இருந்த காலப்பகுதி ஒண்ணு, ரைட் தான். அதாவது அகிம்சா வழிகள், அதே மாதிரி தர்மத்தின் வழியில போறவங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையுமே நம்ம நாட்டிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கு, இருந்துட்டு இருக்கு. இது முன்ன இருந்த காலங்கள்ல. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பாவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்குள்ளயுமே என்ன இருக்குதுங்களா, பாவம்ன்ற விஷயம் இன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட பாவம் இருக்கும், இவங்கள்ட்ட இருக்காது அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாருக்குள்ள என்ன இருக்குதுங்களா. பவுல் அந்த வசனத்தை முடிக்க எப்படி முடிப்பார்னா, அவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து என்ன வரலாம். சோ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவங்களுக்குள்ளேயுமே கூட இந்த மாதிரி குணலட்சணங்கள் இருக்கும். இவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க, இவங்கள்ட்ட அப்படிங்கிற இந்த குணலட்சணங்கள் இப்ப யாருக்குள்ளே அதெல்லாம் நமக்குள்ளேயும் கூட இந்த மாதிரி சிந்தனைகள் இல்ல இந்த மாதிரி ஒரு கிரியைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகள்ட்ட இருந்து நம்ம வெளியே வாங்க அப்படிங்கறத இங்க யார் சொல்லிட்டு இருக்கிறது இல்லாம.
ஸோ மற்ற நாட்கள்ல இருந்தவங்களை விட இப்ப கடைசி காலத்துல பாத அங்கங்களை இருக்கிறவங்களுக்கு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல அழுக்காக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும், அதிகமான லெவல்ல என்ன இருக்குதுங்களா இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலை அந்த பாத அங்கங்கள் ஒரு செப்பல் மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு அவங்க பாதங்களை 24 மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்களா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு டஸ்ட்டும் அவங்கள படியாம, எந்த ஒரு அழுக்கும் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு. அதான் என்னன்னா இவ்வளவு கொடூரமான காலம். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் பாவம். நம்ம பேசக்கூடிய எல்லாருமே குற்றவாளிகள், எல்லாருமே பாவிகள், எல்லாருமே அக்கிரமம் செய்யறவங்க, எல்லாருமே மீறுதல் செய்யறவங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நிலைமையில கூட சபை மட்டும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இங்க பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. சோ அவங்களுடைய ஊழியம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கு அப்படின்னா எதன் மத்தியில இந்த மாதிரி ஜனங்கள் அல்லது இந்த மாதிரி கிரிகைகளுக்கு மத்தியில கூட சபையில ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணீரார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சோ இந்த வசனம் எக்ஸாக்டா எப்ப நடக்கக்கூடிய வசனம்னா 7ஆம் சபையின் காலத்துல நடக்கக்கூடிய வசனம். ஏன்னா தேவன் எப்பதான் ராஜரீகம் பண்றாரு? இப்ப ரைட் தானே? இப்பதான் 1000 வருஷாட்சியில ஸ்தாபக பகுதியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா 7ஆம் கால சபையின் காலத்துல எக்ஸாக்டா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன? இந்த சம்பவம். இன்னைக்கு பல மக்கள் கிறிஸ்டியானிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா 2000 வருஷமா யார் வருவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கிறிஸ்து வருவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பண்ணல, வரல அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க சித்தரிக்கிற விஷயம் என்னன்னா, இப்ப நீங்களா இந்த வார்த்தையை சொல்லி உங்களை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு மத்தவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம போல்ட்டா போய் உலகத்துல சொல்ல முடியுமான்னு கேட்டா, அதாவது எப்படின்னா ஆதாரத்தோட விட்னஸ் பண்ற மாதிரி சாட்சியை பிரசங்கிக்க முடியுமா ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்னன்னா இது விசுவாசின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். இல்லையா தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் நம்ம உறுதியா சொன்னாலும் கூட உலக ஜனங்கள் அதை ஏத்துக்கக்கூடிய மைண்ட் செட்ல இருப்பாங்க ஒரு கேள்வி கேட்டா. சோ அப்படி சொன்னோம்னா நம்மளை என்னவா பார்ப்பாங்க, ஒரு பைத்திய மாதிரி, ஒரு முட்டாள்கள் மாதிரி, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்த இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல, நம்ம எப்படி மத்தவங்களை சொல்றோமோ அதே மாதிரி மத்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சமயத்துல இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க என்ன பண்ணி ஆகணும், ராஜ்யத்தோட இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளிலும் சாட்சியாக என்ன பண்ணணும், பிரசங்கிக்கப்படணும். அப்பதான் என்ன ஆகும்? சோ இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு அப்படின்னா அழிவை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரணும், இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பு வரணும்னா கூட அதுக்கான என்ன வேலையை செய்யணும் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கக்கூடிய வேலை சமாதானத்தை கூறி. என்ன சமாதானம்? இந்த உலகத்துடைய ராஜ்யம் உங்களுக்கு நிரந்தரமான ராஜ்யம் இல்ல, இந்த பாடுகள் நிரந்தரமான பாடுகள் இல்ல, இந்த உலகத்தை ஆள்றதுக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அவர் கையில இந்த ரூல் போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானம் ஒண்ணு. ஏன்னா அவர் தான் சமாதானத்துக்கே ஒரு பிரபு, ரைட் தான், சமாதான பிரபுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணியான சபை சொல்லி ஆகணும். சோ சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமை அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருங்களோ இங்க ராஜரீகம் பண்றார் அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்ல வேண்டிய கடமை தான் யாருக்கு இருக்குது, சபைக்கு இருக்குது. அப்படி சொல்லக்கூடியவங்களுடைய பாதங்கள் அவருக்கு எப்படி தெரியுதுங்களா, ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ காரணம் என்னன்னா வெளியே போய் இந்த விஷயத்த சொன்னாலே இன்சல்ட் தான் பண்ணுவாங்க, அதை ஏத்துக்கவே மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்க, என்ன வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கூட இந்த விஷயத்த தைரியமா முன்னோக்கி சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இல்ல ஒரு குவாலிட்டி இங்க யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு வந்திருக்கு, சபை. சோ எனி டைமும் சபை எப்படி இருக்கும்னா தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜகுமாரத்தையே என்னது பாத ரட்சைகளிட்ட உன் பாதங்கள். பாத ரட்சைகள்னா எப்ப நம்ம செப்பல் போடுவோம், கிளம்பும் போது, எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஆனா கிறிஸ்து பார்க்கும் போது சபை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களாமா. சோ கிறிஸ்து நம்மளை எப்ப பாப்பாரு, கிறிஸ்து சபை எப்ப பாப்பாரு, அவர் இரவு பகல் என்ன பண்றது இல்ல, பார்த்துட்டே தான் இருக்காரு, நம்மளை கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல 24/7 யார வாட்ச் பண்ண கிறிஸ்து சபை என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப சபை செப்பல் போட்டிருக்கு அப்படின்னா எப்ப போட்டிருக்குன்னு கேட்டா கிறிஸ்து பாக்குறப்பெல்லாம் சபை என்ன பண்ணிட்டு இருக்கலாம். செப்பல் அதாவது சபை செப்பல் என்ன பண்றது இல்ல. சோ செப்பல் நமக்கு தெரியும், பாதரட்சை எதை அடையாளப்படுது வசனம் படிச்சிருக்கும். எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் வாச்சோம்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே. சோ சபை எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ரெடியாவே தான் இருக்குங்களா. எந்த விஷயத்துக்கு, கிறிஸ்துவை குறித்த ஊழியத்தை செய்வதற்கும், அவருடைய ஈடுபலியை குறித்து சொல்வதற்கும், அவருடைய சமாதானத்தை கூறுவதற்கும், அவருடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை பண்றதுக்குமே சபை எப்போ எப்படிதான் இருக்கணும், எப்பவுமே ரெடியா தான் இருக்கும். சபைக்கு அதுல என்ன இருக்காது, வேற வேலையை சபைக்கு இருக்கா. சோ சபை எப்பவுமே ஒரு ஆயத்தம் அப்படிங்கிற பாதரட்சைய
காலில் போட்டே இருக்கு அப்படின்னா, சோ கிறிஸ்துவுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, என்னுடைய காரியமா யார் போவான்னு சொல்லிட்டு பிதாவை தேவன் கேட்டிருப்பார். எங்கே? அதாவது என்ன, பழைய ஏற்பாட்டின் ஏசாயால படிச்சிருக்கோம். சோ என் காரியமா யார் போவான்னு சொல்லிட்டு அப்ப சொன்னவர் யாருன்னா, நான் போறேன். யார்? ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பார். உங்களோட காரியமா நான் என்ன பண்றேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் எப்படி ரெடியா இருந்தாரோ சுயாதீனத்தின் அடிப்படையில், அவர் யாரும் என்ன பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணாலும் அவர் எப்படி சுயாதீனத்தின் அடிப்படையில் ரெடியா இருந்தாரோ, இப்ப இங்க சபை என்னதான் இருக்குங்களாமா, ரெடியாவே தான் இருக்கும். அவருடைய வேலையை செய்யணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த வேலையை உடனே செய்யறதுக்கு. நம்ம இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், கேருபீன்கள் சேராபீன்கள், தேவதூதர்களை பத்தி படிச்சிருக்கோம். சோ சேராபீன்கள் பார்த்தோம்னா அந்த 6 ரெக்கைகளை வச்சுட்டு 24x7 மேல பறந்துட்டே தான் இருப்பாங்க. தேவனை துதித்து பாடுறது ஒரு காரியங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க மேல எப்பவுமே பறந்துட்டே தான் இருக்கும். பறந்துட்டுன்னா கழுகு நம்ம பார்த்துக்கோம். கழுகு ஒரே இடத்துல ஸ்டேபிளா என்ன பண்ணும், பறக்கும். ஒரு இறை கீழே இருக்குன்னா அந்த இறை அந்த கழுகோட அந்த ஒரு எப்படி சொல்லலாம், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள வர்ற வரைக்கும் கழுகு ஒரே இடத்துல என்ன பண்ணும், பறக்கும். அதாவது என்னன்னா 1 இன்ச்சு கூட முன்னையோ பின்னையோ சைட்லயே போகாம ஒரே இடத்துல நிலைய கழுகுனால பறக்க முடியாத மாதிரி சேராபீன்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாமா, ஒரே இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் பறந்துட்டு இருக்காங்க, தேவனிடத்துல இருந்து எப்போ ஒரு கட்டளை வரும், அந்த கட்டளை எப்ப நம்ம உடனே போய் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட்ல 24x7 தேவனை துதித்து பாடிட்டும் தேவனுடைய கட்டளைகளுக்காக சேராபீன்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ, தேவதூதர்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ, இப்ப அதே வேலையை யாரும் பண்ணிட்டு இருக்குதுங்களா. சோ தேவன் எப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுவாரு, அந்த வார்த்தையை நான் எப்ப கிறிஸ்துவுக்காக செய்வேன் அப்படின்னு சபையுடைய முழு எதிர்பார்ப்புமே என்னன்னா எப்பவுமே ரெடியா தான் இருக்கும். எனக்கு வேலை கொடுக்க மாட்டாரா, அந்த வேலையை என்ன பண்ண மாட்டேன், செஞ்சிட மாட்டேனா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் சபையுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கலாமோ. சோ அந்த அளவுக்கு ஒரு தேவனுக்கு, அதாவது எந்த அளவுக்கு சபை அலர்ட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி. என்ன சொல்லியிருக்காங்களாமா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன பண்ணும். இது யாருக்கு சொன்னதுன்னா சபை மக்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொன்ன ஒரு விஷயம். பட் இந்த விஷயத்தை சபை செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்ப சபை என்ன எதிர்பார்த்துப்பானா, எப்ப எனக்கு சத்தியத்தை சொல்றதுக்கான டைம் கிடைக்கும், ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட என்ன பண்ணுவேன், நான் அவருடைய வேலை என்ன பண்றேன். ஸோ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலுங்கிறது எனக்கு சமயம் கிடைச்சிருச்சுனாலே இல்ல கிடைக்காட்டினா கூட நான் யார் வேலையை தான் பார்ப்பேன், அவர் வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு எப்பவுமே ரெடியா இருந்த கூட. அதான் பாடுகள் வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம தீமோத்தேயுல படிச்சோம், சகலரும் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்கார அகந்தைகள் இந்த மாதிரி ஜனங்களுக்கு மத்தியில இல்ல இந்த மாதிரி குணலட்சணங்களை வச்சுட்டு இருக்கவங்க மத்தியில தான் சபை இந்த வேலையை என்ன பண்ணியாகணும். இதை பண்றதுக்கு சபை எப்பவுமே எப்படி இருக்கலாமோ, ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை போட்டுட்டு சபை எப்போ எப்படி இருக்குதுங்களாமோ, எப்பவுமே ரெடியா இருக்குது. அப்படிங்கிறதான் கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ராஜகுமாரத்தியே பாதரட்சைகள்கிட்ட உன் பாதங்கள் எப்படி இருக்குதுங்களாமோ, மிகவும் மிகவும்னா எக்ஸ்ட்ரீமான அழகு. ரைட் தானே, எக்ஸ்ட்ரீமான அழகுல இப்ப எது இருக்குதுன்னா, ஏன் இத பாதங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா, பாதத்தோட ஓட்டம் நிறைவு அடையல அப்படின்னா சபையுடைய பூரணம் என்ன பண்ணது வராது. அது அப்போஸ்தலருடைய ஓட்டங்களா இருக்கட்டும், யாருடைய ஓட்டங்கள், இவங்க எல்லாருடைய ஓட்டமும் எங்க நிறைவு ஆகுதுன்னா இந்த சரீரம் ஒரு முழுமை பெறும்போது மட்டும்தான். நம்ம லேவியராகத்துல ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்துல அவர் சொல்றது என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு ஆசாரியனா ஒருத்தன் இருக்கிறான், இல்ல லேவிய ஊழியத்துக்கு ஒருத்தன் வரான்னா அவங்களுக்கு என்ன அங்கவீனம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. குருடோ செவிடோ விதை நசுங்கிற இந்த விஷயங்களை படிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னா தேவனுடைய வேலையை செய்ய வரவங்களுக்கு இந்த விஷயம் என்ன இருக்காது, இருக்கக்கூடாது அப்படின்னு படிச்ச மாதிரி. இப்ப பாதத்துல ஒரு குறை இருந்தாலும் அது பேர் என்னதான், அங்கவீனம் தான். அவங்களுக்கு என்ன தகுதி கிடையாது, தேவனுடைய அந்த பரிசுத்த வேலையை செய்யக்கூட தகுதி கிடையாது. சோ அப்போஸ்தலர்கள் நிறைவாயிருந்தாலும் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில கம்ப்ளீட்டான சபையுடைய அழைப்பு நிறைவேறியிருந்தாலுமே கூட கடைசி நம்பர் நிறைவேறி தீர்ந்தா மட்டும்தான் ஒரு முழு ஸ்ட்ரக்சர் யாரு கிடைக்கும்னா கிறிஸ்துவுக்கு ஒரு பாடியோட முழு ஸ்ட்ரக்சர் என்ன வரும். சோ சரீரம் முழுமை அடைந்தா மட்டும்தான் அவர் கிறிஸ்து, இல்லைன்னா சோ அந்த ரேஸ் இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்கும். சோ அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு தான் இருக்கு அப்படிங்கும் போது இங்க யாருக்கு இருக்குது, சபைக்கு மட்டும்தான். குறிப்பா பாத அங்கங்களாகிய 7ஆம் சபையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு தான் எந்த பொறுப்பு இருக்குன்னா, சபையுடைய கம்ப்ளீட்டடுக்கான பொறுப்பு இங்க நமக்கு தான் இருக்குன்னா, சோ அந்த கம்ப்ளீட்டடுக்கான பொறுப்பை சகல ஜனங்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்சு அதற்கப்புறம் வந்த அநேக ஊழியர்களுடைய பாடுகளையுமே ஒரு முழுமைக்குள்ள கொண்டு போகக்கூடிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்குன்னா சபைக்கு இருக்கு. அந்த பொறுப்பை சபை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம். சோ அப்போஸ்தலர்கள் எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க, அவங்களுடைய தலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. இப்ப அந்த வேலையை நானே என்ன பண்ணுவேன், இந்த சரீரத்துல நான் நிறைவேற்றி தீர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடக்கூடிய ஓட்டத்தை தான் கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ராஜகுமாரத்தியே பாதரட்சைகளுடைய உன் பாதங்கள் எப்படி இருக்குதுங்களாமா, மிகவும் ரொம்ப டிவைனா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அதை அவர் எப்படி கண்டினியூ பண்றாரு பார்க்கும்போது, உன் இடுப்பின் வடிவு
விசித்திர தொழிற்காரன் வேலையாகிய என்னமா இருக்குதுங்களா? பூஷணம் மாதிரி இருக்குதுங்களா? சோ இங்க இடுப்பு அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதலே சொல்லிட்டோம், ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட என்ன பண்ணணும், சம்பந்தப்படுத்தணும். சோ லிட்டரலா இங்க யோசிக்கிற என்ன கிடையாது நமக்கு, இங்க ஒண்ணுமே கிடையாது. சோ கிறிஸ்து சபையை பார்க்கிற, சபைங்கிறது as an individual person என்ன கிடையாது, ஒரு தனிநபரை குறித்த ஒரு வார்த்தை என்ன கிடையாது. சோ 1,44,000 திருச்சபை வகுப்பார், ரைட் தான். சோ சபை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்துல சோ அங்க லிட்டரலா என்ன ஒண்ணு கிடையாது, எதுவுமே சோ இங்க இடுப்பு அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்த அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திருவழித்துல தொடை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ எக்ஸாக்டா தொடையா அப்படின்னு கேட்டா இவர் இங்க என்ன சொல்ல வரனா, தொடை ஆரம்பிக்கக்கூடிய இடம், அதாவது என்ன, வயிற்று பகுதிக்கும் தொடை பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி, இடுப்பு எலும்புன்னு சொல்லுவோம்ல, சென்டர் ஜாயிண்ட். அந்த சென்டர் ஜாயிண்ட் தான் மேல இருக்கக்கூடிய சரீரத்தையும் கீழே இருக்கக்கூடிய பாதத்தை என்ன பண்ணுது, கால் பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த சென்டர் பகுதியை நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்புன்னு இதுதான், தொடை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போன். காரணம் என்னன்னா மொத்த பாடியோட வெயிட் எதுதான் வந்து லிஃப்ட் பண்ணுதுன்னா இடுப்பு பகுதி தொடை பகுதி சேர்ந்துதான். சோ அந்த இடுப்பு பகுதியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அந்த இடுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் கை வேலையாகிய பூஷணம் போல் இருக்குது. பூஷணம்னா இதே நீங்க திருவிழத்துல பார்த்தா தெரியும், நகைன்னு போட்டிருப்பாங்க, ஜுவல்ஸ், ரைட் தானே. சோ ஜுவல்ஸ் மாதிரி எது இருக்குன்னா சபையுடைய அந்த ஒரு ஜாயிண்ட், அந்த ஒரு இடுப்பு பகுதி எப்படி இருக்குன்னா பயங்கரமான ஒரு ரிச்சான ஜுவல்லரி மாதிரி எது இருக்குதுங்களா, சபையுடைய அந்த இடுப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. சோ இது எந்த அளவுக்கு சபையுடைய அந்த ஒரு இடுப்பு இருக்கு நமக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங். தொடைகளை குறித்து நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்திருக்கோம், கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே. சோ தொடை அல்லது இடுப்பு பகுதி எதை அடையாளப்படுத்தினா சரீரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையுமே, கால் தள்ளாடாம இருக்கிறதுக்குமே எதுதான் காரணமா இருக்குன்னா தொடையுடைய பலம் இல்ல இந்த இடுப்பினுடைய பலம் தான் காரணமா இருக்கும். சோ இந்த ஸ்ட்ராங் சபையை எழுப்பி அதாவது தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இல்ல ஒரு குணாதிசயம் எது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு இந்த ஓட்டத்துல ஸ்ட்ராங்கா இல்ல உத்வேகமா இல்ல உற்சாகமா ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னது, சத்தியம், ரைட் தானே. ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு விசுவாசம். எதன் அடிப்படையில் அப்படின்னா அவர் செலுத்தின ஈடுபலி, அந்த ஈடுபலியை குறித்து அதன் நிமித்தம் அந்த சத்தியங்களையுமே அதுல இருந்து வரக்கூடிய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம ஓடக்கூடிய இந்த ஓட்டம் தான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம பிடிப்படணும்னு இருக்கு, எடுத்து நிறுத்திட்டு இருக்கு. இல்லைனா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ விசுவாசம் தான் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணினா இழுத்து கட்டி அவர் நிமித்தம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நமக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கலாமா மாத்தி கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்னா இங்க இந்த ரெண்டு விஷயம், எந்த ரெண்டு விஷயம், சத்தியமுமே சரி அவர் நிமித்தம் ஈடுபலினால் வந்த விசுவாசமே சரி, இது நமக்கு எப்படி இந்த உலகத்துல அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள தளத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். சோ இங்க நமக்கு ஸ்ட்ராங்கான 2 விஷயம் என்னன்னா, நம்ம இடுப்பு எலும்பு எப்படி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கோ இன்னைக்கு நம்மள சபையின் அழைப்புக்குள்ள கட்டி நிறுத்துறதுக்கு இந்த அழைப்பை விட்டு வெளியே போக நம்ம கட்டி வைக்கிற 2 விஷயத்துல ஒண்ணு என்னன்னா சத்தியம். அது எப்படிப்பட்ட சத்தியம் அப்படின்னா அதிக உறுதியான, எவ்வளவு உறுதியானுங்களாமா இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங் இருக்குன்னா அது எல்லாத்த விட ஸ்ட்ராங் ஒண்ணு இருக்குன்னு அது என்னதுங்களாமா சத்தியம். சோ அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயம், பொழுது விடிந்துன்னு அதுக்கு முன்னாடி என்ன டைம் லைன், நைட்டுனாலே ஒரு இக்கட்டு காலம், உபத்திரவ காலம், ஒரு பாடுகளுக்குள்ளான ஒரு நிலைமை. சோ இந்த டைம் லைன்ல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த இடுப்பு பகுதி என்னவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ ஒருத்தர் அடிக்க வரானா ஒண்ணு அவரை எதிர்க்கணும்னாலே முதல்ல நம்ம எதைத்தான் பண்ணணும், இந்த காலத்தை தூக்கி என்ன வைப்போம் முன்னாடி வைப்போம். பயந்து ஓடணும்னாலுமே எதைத்தான் எடுப்போம், காலத்தான் தூக்கி என்ன பண்ணுவோம். சோ எதுக்கா இருந்தாலுமே நமக்கு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும், எடுத்து காலம் முன்ன எதிர்க்க போகுது, எடுத்து காலம் முன்னாடி கால் நடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த வாரில் என்ன ஆயிடும், நம்ம தோத்து போயிடும். நம்மளுடைய எதிராளி ஈஸியா நம்ம அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம எதிராளி நமக்கு நல்லாவே தெரியும் யாரு எதிராளிக்கு. சோ அவனை எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு 2 விஷயம் மஸ்ட். ஒண்ணு சத்தியம், அதுவும் அதிக உறுதியான, நம்ம சத்தியத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு பாடுகள் நம்ம என்ன ஈஸியா பீட் பண்ண முடியும். சத்தியத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய பாடுகள் என்ன முடியாது. நம்ம பேசிக் சிஸ்டர்ல பார்த்திருக்கோம், மகா பெரிதான விசுவாசம். விசுவாசத்துக்கும் மகா பெரிதான விசுவாசம் வித்தியாசம் என்னது, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாரு அந்த விஷயத்தை நம்பி மட்டும் விசுவாசிச்சா அது விசுவாசம். அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குமா ஒரு கேள்வி கேட்டா 2 கேள்வி அதிகமா கேட்டா நமக்கு என்ன வந்துடும், டவுட் வந்துடும். டவுட் வந்துருச்சுனாலே நம்ம விசுவாசம் என்ன ஆயிரும், ஆட்டங்கன்றுன்னு சொல்லுவோம்ல,
ஆனா மகா பெரிதான விசுவாசம் அப்படிங்கிறது சத்தியத்தின் அடிப்படையில, தீர்க்கதரிசனின் அடிப்படையில, உண்மையான சத்தியத்தை கற்றுக்கொண்டதின் அடிப்படையில வரக்கூடிய விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன பண்ண முடியாது. சோ எங்க இருந்து யார் எந்த கேள்விகளை கேட்டாலுமே கூட பதில் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும்? சோ கிறிஸ்து ஒருத்தர் இருந்து கத்துக்கிட்டு விசுவாசிச்சாரா, இல்ல சத்தியம் அவருக்குள் நித்திய காலமே ஊர்ல ஜீவ ஊற்றா இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, சோ அவர் நித்திய காலமே அவருக்குள்ள சத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஜீவ ஊற்ற. சோ அவரை யாரு கேள்வி கேட்டாலும் அவரை டாமினேட் பண்றதுக்கும் அவரை அக்யூஸ் பண்றதுக்கும் 24/7 அவர் பின்னாடி ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. பரிசேயரா இருக்கட்டும், சதுசேயரா இருக்கட்டும், நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள் சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் யாரு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. சோ அவங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விகளை எல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டா யாரு? ரீசன் என்னன்னா அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு என்ன தெரியும், பதில் தெரியும். ரைட் தானே? ஏன்னா அவரே நானே வழியும் நானே சத்தியம்னு அவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப நம்மள கேள்வி கேட்கிறவங்களுக்குமே சரி, இல்ல உலகத்துல இருந்து வரக்கூடிய பாடுகளுக்குமே சரி, நம்ம போல்டா நிக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கணுமோ அதிக உறுதியான இந்த வசனம். சோ இந்த வசனம் எந்த அளவுக்கு நமக்குள்ள உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உலகத்துல வரக்கூடிய பாடுகள் என்ன பண்ணணும், இந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லாம உலகத்தின் பாடுகள் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. சோ அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கவனிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு நலம்ங்கிறார். அதை கவனிக்காம நம்ம போக்கஸ் எங்க திருப்பினாலும் அதனால விழுந்து போறது யாரு? சோ சபை அந்த ஒரு விஷயத்துல எப்படி இருக்குங்களாமா, பயங்கர ஸ்ட்ராங்கா. சோ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம். அதிலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சோ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருங்களாமா, முதல்ல உறுதியான ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய தீர்க்க தரிசன வசனங்கள். ரைட்டு தானே? சோ ரெண்டாவது இங்க உறுதியான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்தில் எப்படி இருக்கணுங்களாமா, உறுதியா இருங்க. சோ விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு என்ன பண்ணுங்க, எவனுக்கு, யாருக்கு? விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்களா, யாருக்கு? சாத்தானுக்கு. ஏன்னா சாத்தான் தான் சபையை எப்படியாவது விழுங்க வைக்கணும்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. கிறிஸ்து நம்மளை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாரோ அதே அளவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய கேரக்டர் யாரு? சோ கிறிஸ்து கூட நம்மள சோதனையின் காலத்துல ஒரு சில டைம் நம்மளை விட்டு கொஞ்சம் பின்னாடி நிப்பார். அதாவது நம்மளை விட்டு போயிட மாட்டார், நம்ம பின்னாடி நின்று நம்ம என்ன பண்றோம்னு டெஸ்ட் வைப்பாரு. ஆனா நம்மளை சாத்தான் என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட நம்மளை ஈஸியா என்ன பண்ணிடுவோம், விழுக வைக்கிறது. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறா அப்படின்னா அவனை எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு இது 2 விஷயம் வேணும். கிறிஸ்து எதிர்த்து நின்றார் அவருடைய உபவாசத்தின் காலத்துல. உபவாசம்னு புரியுது, அந்த விஷயம் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு அந்த ஒரு வனாந்தரத்துல இருந்துட்டு வெளியே வரும்போது அவன் கேட்ட எல்லா கேள்விகளும் சத்தியத்து நிமித்தம் எப்படி எதிர்த்து நின்னாரோ இன்னைக்கு நமக்கு அந்த 2 விஷயம் வேணும். ஒண்ணு என்னன்னா சத்தியம், அடுத்து விசுவாசத்துல நம்ம என்னவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். நான் போற வழி கரெக்ட் தான், நான் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதான். அது சத்தியத்தின் அடிப்படையில அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய நம்ம காரியங்களை சத்தியத்தின் அடிப்படையில சோதித்து பார்க்கக்கூடிய பக்குவம் இங்க நமக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் விசுவாசத்துல என்னவா இருக்க முடியும், உறுதியா இருக்க முடியும். சோ அந்த உறுதி, சோ விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடல் என்ன பண்ணிட்டு நிறைவேறி வருது அப்படின்னா இந்த பாடல்கள் யாருக்கும் வரும். சோ இது எல்லாத்துலயும் ஜெயிச்சாதான் அது சபை, இல்லைன்னா. சோ இப்ப சபை ஜெயிச்சதுனாலதான் அவர் என்ன சொன்னா, உன் இடிப்பின் வடிவு எப்படி இருக்குதுங்களாமோ ஒரு அந்த யார் அப்படின்னு பார்க்கும்போது விசித்திர தொழிற்காரரின் கை வேலையாகிய பூஷணம் போல் இருக்கு. ஒரு விசித்திரனா ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர் அப்படி வச்சுக்கோங்களா. ஒரு அந்த ஒரு ஃபீல்டுல அவர் தான் பீக். அவரை விட அந்த ஃபீல்டுல வேலை செய்யறதுக்கு என்ன கிடையாது, ஆளே கிடையாது. சோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யற ஒருத்தர் வேலை செஞ்ச ஜுவல்லி எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்ப என்ன இருக்குன்னா சபையுடைய அந்த ஒரு இடிப்பு பகுதி, அந்த ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு யாரு சொல்றாருன்னா ஆண்டவராகிய. சோ யாரு இந்த தொழிற்கார் சபைய இந்த அளவுக்கு பெக்யூலியரா டிஃபரண்டா அதே கூட சொல்லலாம் ரொம்ப ஒரு அழகா எல்லாருக்கும் யூனிக்கா டிசைன் பண்ணி கொடுத்த அந்த ஒரு இன்ஜினியர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்ட, வேற யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். நம்மளை டிசைன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான். ஆமா, அவர் உருவாக்குனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், உருவாக முடியும். அவர் உருவாக்கலைன்னா நம்ம உருவாக வாய்ப்பே இல்லை. ஸோ இப்ப என்னன்னா உருவாக்குனவர் மட்டும்தான் ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்க முடியும், எல்லாராலையும் முடியாதுங்க. இப்போ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு விஷயத்த செய்கிறோம்னா அதுல இருக்கக்கூடிய மைன்யூட்டியான ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் யாருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். வேற யாரு பார்க்கறவங்களுக்கு ஒரு சிலை மட்டும்தான் தெரியும். பட் அந்த அந்த ஒரு தொழிலோட கண்ணோட்டத்துல பார்த்தா மட்டும்தான் அந்த நம்ம ஊர்ல நிறைய கோயில் அந்த சிற்பங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு சில சிற்பங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சிற்பம் இருக்கும், அது 2 பல்லு நடுவில் பந்து ஒன்று சுத்திட்டு இருக்கும், பார்த்துருக்கோம். ஒரு பந்து
அது என்ன கல்லுல சிலை செஞ்சிருப்பாங்க. அந்த சிலையோடைய ஒரு அனிமல் செஞ்சிருப்பாங்க. ஒரு மிருகம் இருக்கும், யாழின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள ஒரு கல் ஒன்று உருண்ட மாதிரி இருக்கும். அந்த உருண்டை சுத்து ரொட்டேட் ஆகும். அந்த சிலையை எதுல செஞ்சிருப்பாங்க? கல்லுல செஞ்சிருப்பாங்க. எப்படி அந்த கல் ரொட்டேட் ஆகுதுன்னு இன்னைக்கு அந்த திருப்ப அந்த விஷயத்த ரீக்ரியேட் பண்ண முடியுமா ஒரு கேள்வி கேட்டா? சோ அந்த அளவுக்கு ஆர்கிடெக்ட்ல பேர் போன ஆளுங்களை எங்க இருந்திருக்காங்களா? சோ உலகத்துல கண்ணு முன்னாடி அந்த கல்லு சிலையை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னா, அதை டிசைன் பண்ணிடலாம். மனுஷனை டிசைன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா நம்ம மனுஷங்க ஒவ்வொருத்தங்களும் எப்படி இருப்போம், ஒவ்வொரு மாதிரி இருப்போம். இவங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சு கட்டி ஒரு சரீரமா உருவாக்குறதுனா அதுக்கான ஒரே கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா அந்த இன்ஜினியருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் இன்ஜினியரானு ஒரு கேள்வி கேட்டா நம்ம நீதிமொழியில படிச்சிருப்போம். என்னன்னா ஆரம்ப காலங்கள்ல பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பின் காரியங்களில் இருக்கும்போது அவர் கூட நான் இருந்தேன்னு சொல்லி நீதிமொழியில சொல்லியிருப்பார். என்னன்னா அவர் அருகே நான் எப்படி இருந்தேன், செல்ல பிள்ளையா இருந்தேன். அப்படின்னா அந்த செல்ல பிள்ளை அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரிஜினல் டர்ம் நமக்கு தெரியும், ஆர்கிடெக்ட்னு போட்டிருக்கோம். என்னது ஆர்கிடெக்ட்? நம்ம யோசேப்பு மரியாதை சப்ஜெக்டோட பார்த்துக்கோம். கிறிஸ்து என்னவா தான் இருந்திருக்காரு, நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி நம்ம இருப்பார் இருந்திருக்காருன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட். சோ அதுக்கு ஒரு வசனம் தெரியும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அவர் தான் என்ன ஒண்ணு. சோ இந்த உலகத்தோட பிளானர் மட்டும்தான் பிதாவாகிய தேவன். இதை எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்காரு, டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அந்த ஒரு ஆர்கிடெக்ட் தான் இங்க யாரையும் டிசைன் பண்ணிருக்குன்னா உலகத்துல இருக்கக்கூடிய சபையை அழைக்கப்பட்ட மக்களையுமே. சோ அதுக்கு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எவைகளை? இவைகளை அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அவர் செலுத்தின ஈடுபலி என்ன, அதுக்காக நம்ம செய்யக்கூடிய பிரதிபலன் என்ன, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, இதை மட்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கு. சோ யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்கலாம். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். யார் நம்மளை உருவாக்குனதுலாமா? சோ நம்மளோட ஆர்கிடெக்ட் யார் தானே? ஆண்டவராகிய. சோ நீ என் தாசன், நான் உன்னை என்ன பண்ணேன், உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால என்ன பண்ண போறது. சோ அவர் ஒரு பிக்சர் பண்ணி வச்சுட்டார், இது இப்படித்தான் டிசைன் ஆகும், இவங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், என்னை அழைத்தவர். சோ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய எல்லா பாடுகள்ல இருந்தும் எல்லா தீமைகள்ல இருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும் தான் இருக்கலாம். ஒரு சிலையை ஒருத்தர் செய்யறான்னு அந்த சிலை உடஞ்சிடாம அதே மாதிரி அந்த சிலையை அவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி ஒரு சிற்பிக்கு இல்ல ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கோ அதே மாதிரி சபையை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆர்கிடெக்ட் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா சபையை டிசைன் பண்ற ஆர்கிடெக்ட் யார் மட்டும்தான், அவர் மட்டும்தான். நானே வழியும் நானே சத்தியமும். சோ நமக்கு வழியும் அவர் தான், நமக்கு சத்தியமும் அவர் தான். நம்மளை சிலையாக உருவாக்கி அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கு. சோ இப்ப அவர் டிசைன் பண்ண ஒரு விஷயத்தை தான் யாரு பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறது, யாரு பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறது. சோ இப்ப என்ன சொல்ல வரான்னா, இந்த ஒரு ஸ்டாச்சு, இந்த ஒரு சிலையை நான் செஞ்சேன், இந்த சபையை நான் டிசைன் பண்ணேன், இப்ப இந்த சிலை என்ன ஆயிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்க, ஃபுல்ஃபில்ல யார் வேணா எப்படி வேணா பண்ணலாம், ஃபுல்ஃபில் ஆகலாம். ஆனா எந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு குற்றமே இல்லாம, குற்றம்னா ஒரு குறை, ரைட், எந்த ஒரு மைன்யூட் மிஸ்டேக்குமே இல்லாம ஒரு பர்ஃபெக்டா ஒரு சிலையை ரெடி பண்றது அப்படிங்கிறது நான் ஒரு பெரிய ஒரு விஷயம். சோ அந்த ஒரு விஷயத்தை யார் செஞ்சு காட்டியிருக்கிறது, யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அளவுக்கு கிறிஸ்து சபையை உருவாக்குவதும் சரி, இல்ல சபை கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய காரியங்களும் சரி, ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்களாமா, ஒருத்தர் ஒருத்தர் என்ன மாட்டாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சரீரம், ரைட் தானே, விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. இப்ப கண்ணுல அடிபட்டுருச்சு அப்படின்னா கை டக்குன்னு எப்படி மேல போகுதோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு உண்டான காரியங்களுமே சரி, இல்ல சபைக்கு உண்டான காரியங்களும் சரி, ரெண்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு வேணா வேலையை செஞ்சே தீர்வோம், அதே மாதிரி அவரும் உங்களுக்கு ஒரு பாடு வர நம்மள என்ன பண்ணுவேன், ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. சோ இந்த காம்ப்ரமைஸோட உச்சம் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம கண்டினியூஸா வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 2வது வசனம். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல இருக்கிறது, உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல இருக்கிறது. சோ இப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல போறாரு, பாதங்கள் ஆரம்பிச்சு இடுப்புக்கு போயிட்டு இப்ப எங்க போயிருக்காரு, வயிற்று பகுதி, ரைட் தானே. சோ இது வயிற்று பகுதி பத்தி பேசிட்டு இருக்காரு. உன் நாபி திராட்சை ரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்குதுங்க. நாபினா தொப்புள்னு, தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்கல்ல. சோ தொப்புல தான் இங்க என்னன்னா நாபின்னு எழுதியிருக்காங்க. சோ இந்த நாபி எப்படி இருக்குதுலாமா, திராட்சை ரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்குதுலாமா. இங்க தொப்புளை குறிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு, இது எல்லாம் என்னன்னா மைண்ட். இப்ப 4ஆம் அதிகாரத்திலே சபையை குறிச்சு என்ன பண்ணிருப்பாரு, வர்ணிச்சு பேசியிருப்பார். 4ஆம் அதிகாரம் இல்ல, முதல் அதிகாரத்துல இருந்தே என்ன பண்ணிட்டு தான் இருப்பாரு, சபை கிறிஸ்துவையும்
கிறிஸ்து சபையை குறித்து என்ன பண்ணிருப்பாங்க, வர்ணித்து என்ன பண்ணிருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. பட் இந்த 7ஆம் அதிகாரத்துல சபை தன்னுடைய நிலைமையை ஏறக்குறைய முடிச்சு ஒரு மகிமையான நிலைமைக்குள்ள வர கண்டிஷன்ல சபையோட அப்கிரேட் வெர்ஷனை இங்க கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருப்பாருலாம், எக்ஸ்ட்ரா முதல்ல வயிறை பத்தி இடுப்பு மட்டும் பேசிப்பாரு, இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு மைன்யூட்டான பாயிண்டையுமே கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு. சோ பேச ஆரம்பிக்கிறார். இங்க என்ன பேசுறா, உன் நாவி திராட்சை ரசம் நிறைந்த வட்ட கலசம் என்ன போல் இருக்குதுங்களா. சோ நாவி நம்ம பார்க்கல, எதுன்னு தொப்புளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ தொப்புள் கொடினால டக்குனு ஞாபகம் வர விஷயம் இது, தொப்புள் நாம் ஞாபகம் வர விஷயம். சோ தாய்க்கும் புள்ளைக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் என்னது, இந்த தொப்புள் கொடி, ரைட் தானே. சோ அந்த தொப்புள் கொடி தான் எது என்ன கிடைக்குது, தொப்புள் கொடினால அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு உணவு வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும் அந்த குழந்தையோட ஃபுட் யார் தான் ப்ரொவைட் பண்ணணும், ஆமா. அதே மாதிரி பிரீத்து, எனர்ஜி, எல்லாமே இந்த குழந்தை இந்த பூமியில வந்து சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை எத்தனை வருஷம் இங்க வாழ போகுதுன்னு தெரியல, ரைட். 50 வருஷமோ 60 வருஷமோ 80 வருஷமோ. சோ அந்த பர்சன் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எங்கேயே கொடுத்து டிசைன் பண்ணி வெளியே அனுப்பியாங்கன்னா வயிற்றுக்குள்ளே. சோ அதுக்கு முக்கியமான ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வே, காய்க்கும் அந்த குழந்தைக்கான உறவு முறைக்கான ஒரு உறவு பாலமே எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொப்புள் கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ இந்த தொப்புள் கொடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம பார்த்தோம், தொப்புள்ங்கிறது யாருன்னா தாய்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயம். தாய்னா எதை அடையாளப்படுத்தும், 2 விஷயங்கள் அடையாளப்படுத்தும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒண்ணுன்னா எருசலேம், ரைட் தானே. நம்ம இதுல படிச்சிருப்போம், எங்கன்னா கலாத்தியர் 4:26 அடிக்கடி படிக்கக்கூடிய வசனங்கள். மேலான எருசலேமும் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானவள். சோ அந்த தாய் சுயாதீனத்தின் அடிப்படையில வந்தவன் அப்படி புரிஞ்சுக்கலாங்களா. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்தவர் யார் அப்படின்னா ஆண்டவராகி. சோ அவர் தான் என் காரியமாய் யார் போவான்னு கேட்ட உடனே நான் போறேன் அப்படின்னு வந்தவர். மரணத்துக்குள்ள போறக்கும் சுயமா முடிவெடுத்தவர். தன்னுடைய ஓட்டத்தை சுயமாய் சுயாதீனத்தின் அடிப்படையில் யார் அவர் என்ன பண்ணல, போர்ஸ் பண்ணவோ அவர் இது அழுத்தம் கொடுக்கவோ என்ன பண்ண இல்ல. சோ அவரா எல்லாம் முன்வந்து தானே முன்வந்து என்ன பண்ணார், செஞ்சார். சோ இங்க நமக்கு தாய் அப்படின்னா 2 விஷயம். ஒன்னா சுயாதீனத்தின் அந்த ஒரு உடன்படிக்கை, அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இந்த 2 விஷயங்கள் தான் இங்க என்னன்னா நமக்கு என்னவா இருக்குது. சோ அவர் ஈடுபலி, அவர் செஞ்ச ஈடுபலி தான் இன்னைக்கு நமக்கு நடுவுல என்ன ஓடிட்டு இருக்குங்களா, ஒரு உறவு பாலம் மாதிரி. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜீவனோட இருக்கணும்னா அது காரணம் யாரு, யார் அப்படின்னு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் செலுத்தின ஈடுபலி, ரைட் தானே. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கம்ப்ளீட். சோ இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கணும். நம்ம படிச்சிருக்கோம், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். இன்னைக்கு நம்ம பாவம்னா அவர் கண்ணுக்கு தெரியாம இருக்கிற காரணமே நமக்கு நடுவுல யார் இருக்கிறதுங்களா, கிறிஸ்து செலுத்தின அந்த ஈடுபலி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்மள இந்த உலகத்துல ஜீவனோட என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து புது சிருஷ்டியா பிறந்தமோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நம்ம இழுத்து பிடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் அவர் செலுத்தின அந்த ஒரு ஈடுபலி. அதுவும் சுயாதீனத்தின் அடிப்படையில செலுத்தின அந்த ஒரு ஈடுபலி. அந்த ஒரு ஈடுபலியில யார் உயிரோட இருக்கிறது, சபை உயிரோட இருந்துட்டு இருக்கு. சோ அந்த ஒரு இணைப்பு, எந்த ஒரு இணைப்பு, ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் இடையிலான இணைப்பு மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான இணைப்பு எப்படி இருக்குங்களாமோ, ஒரு தொப்புள் கொடி வந்த மாதிரி இருக்குதுங்களாமோ. இதை யார் என்ன பண்ணிட முடியாது, பிரேக் பண்ணவே முடியாது. இதை பிரேக் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன், அந்த குழந்தை வயிற்றுல இருந்து என்ன பண்ணியாகும், வெளியே வந்தா தான் இது பிரேக் ஆகும். சோ இது பிரேக் ஆக நம்ம விடலாமான ஒரு கேள்வி கேட்ட, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகும் அளவு நான் அந்த கிறிஸ்து உருவாகணும்னா நம்ம கிறிஸ்துவ போற்றி பாதுகாத்து, ஒரு தாய் கர்ப்பத்துல இருக்க குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி புது சிருஷ்டியா பிறந்த நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த உடன்படிக்கைக்குள்ள இல்ல கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ள நம்மளை இணைச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கணும், இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உணவு குறித்து நமக்கு என்ன கிடையாது. ஏன்னா தொப்புள் கொடி மூலமா அந்த உணவு என்ன பண்ணிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும், சுவாசம் வந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்மளால இந்த உலகத்துல தண்ணியில சர்வே பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூச்சு பிடிக்கலாம். ஆனா ஒரு 10 மாசம் அந்த குழந்தை எதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய நம்மளால தண்ணிக்குள்ள 2 நிமிஷம் முடியாது, இருந்தோம்னா மூச்சு தண்ணி என்ன இருக்கும். ஆனா 10 மாசம் தண்ணிக்குள்ள இருந்தாலும் கூட அந்த குழந்தை ஜீவனோட இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன, அந்த ஒரு உறவு பாலம். சோ அது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆயிடும், ஒரு மரணத்துக்குள்ளாக போயிடும். சோ நித்திய அழிவு அப்படிங்கிற கான்செப்ட்ல யார் போயிடுவோம். சோ நம்ம போகாம நம்மளை இழுத்து இன்னைக்கு பிடிச்சிட்டு அவருடைய ஓட்டத்தை இன்னும் நம்ம முழுமை செஞ்சு நம்ம ஓடி முடிக்கிறதுக்கான ஒரு வேவலத்தை கொடுக்கறது இல்ல ஒரு நியதியை கொடுக்கிற ஒரு விஷயமே என்னதான் அவருடைய அந்த ஒரு பந்தம், கிறிஸ்துவுக்கும் நமக்குமான இடையில இருக்கக்கூடிய பந்தம் தான் இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சுக்கலாம், உயிர்ப்போட என்ன இருக்கலாமோ வச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியாருன்னா அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளும் எதிரே இருக்கணும், கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு தாயோட கேராப்ல பண்ணிட்டு இருக்கோம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊமையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னன்னா ஒரு வருஷம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன சொல்லியிருக்காருங்களாமா? நான் அம்மா, நீங்க பிள்ளைங்க. நீங்க எங்கனக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது, எந்த பிரச்சனையுமே. சோ நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி கொடுப்பானுங்களாமா? மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதுங்களா? சோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கலாங்களாமா? ஜீவனோட இருக்கலாம். அந்த உறவை பத்தி பேசிட்டு இருக்காரு. எந்த உறவு? கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவை பத்தி இங்க கிறிஸ்து சபையை பார்த்து வர்ணிக்க. உன்னோட தொப்புள் இருக்குல்ல, தொப்புள் கொடி. தொப்புள் கொடினா எனக்கும் உனக்குமான அந்த பந்தம், எனக்கும் உனக்குமான அந்த பிணைப்பு, எனக்கும் உனக்குமான அந்த ஒரு உறவு பாலம் எப்படி இருக்கு அப்படின்னா, திராட்சை ரசங்கள் நிரம்பிய ஒரு வட்ட கலசம் மாதிரி இருக்குதுங்களா. தொப்புள் கொடியே இவ்வளவு அழகா இருக்கு. ரைட் தானே? கிறிஸ்துவுக்கு நமக்குமான அந்த பிணைப்பு இல்ல ஒரு பந்தம், அந்த உறவே இவ்வளவு அழகா இருக்குன்னா, இப்ப அந்த உறவை இன்னும் அழகுபடுத்துற. என்ன அழகுபடுத்துற? அது எப்படி இருக்குன்னா, திராட்சை ரசம் நிறைந்த வட்ட கலசம் மாதிரி. திராட்சை ரசம், திராட்சை ரசம் திராட்சை ரசம் நமக்கு தெரியும். சோ இது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவோட அந்த ரத்த பந்தத்துல இல்ல அந்த உறவு பந்தத்துல இல்ல அந்த ஈடுபடி அப்படி நிலைமைக்குள்ள நிலைச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்னா, அந்த குழந்தை உயிரோட இருக்கணும், நம்மள என்னவா இருக்க முடியும், உயிரோடவே இருக்க முடியும். சோ ஒரு வசனோட வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்கு உண்டாயிருக்குங்களா? நமக்கு. எதுல? எதுல? அவருடைய இரத்தத்தினாலாகிய மீட்பு. சோ இன்னைக்கு குழந்தைக்கு போற எல்லா எனர்ஜியோட பேஸுமே என்ன? தாயுடைய அந்த பிளட்ல இருந்து வர்றதான். அது தாய்ப்பாலா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டுமே, அந்த பிளட் மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்துவோடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை வந்து மீட்டு மறுபடியும் புது சிருஷ்டியா ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த ரட்சிப்புக்குள்ள ஓடுற வரைக்கும் நம்மளை யார் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது? ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தையை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சோ நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறது. சோ எப்படி நம்மளை பாதுகாக்கிறான்னா, இப்ப நம்ம வந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோட வயிற்றுல இருக்கிற வரைக்கும் கிடைக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் வேற. அந்த குழந்தை வெளியே வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டா, சோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவோட சரீரத்துல அங்காம போய் இணைஞ்சிட்டோம்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கிடையாது. அதுக்கான ஓட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தேவனுக்கு சித்தமா இருந்தால் உண்மையிலேயே அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவிச்சிருந்தோம்னா நம்மள ஒரு சரீரத்தை என்ன பண்ணிடுவோம். பட் அது வரைக்கும் அந்த கர்ப்பப்பைக்குள்ள இல்ல கிறிஸ்துவோட அந்த உறவு பந்தத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுமா கேள்வி கேட்டோம்னா, அதுக்கு யார் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்? அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க என்னை விட்டு வெளியே வந்தாலும் எனக்குள்ள மறுபடியும் வாசம் பண்றதுக்கு யாரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா கிறிஸ்து என்ன பண்றாரு? எனக்குள்ள புரியல, என்னை பத்தி பேசுறேன். கிறிஸ்து அவருக்குள் நிலைத்திருக்கிறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வருஷம் நம்ம கொடுப்பார். என்னது? நினைவு கூறுதல். நம்ம படிச்சிருப்போங்கல்ல. சோ அது ஓரிட்ட ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். சோ எவ்ரி இயர் எப்படி? எவ்ரி இயர் இத ஒருவேளை நம்ம டெய்லி செஞ்சோம் அப்படின்னா நிழலா இல்ல நிஜமா? நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அப்பம் அப்படிங்கிற அந்த சரீரத்தை டெய்லி நினைவு கூர்ந்து அவர் சரீரத்துல செய்த விஷயங்களை நம்மளும் சரீரத்துல செஞ்சோம் அப்படின்னா இப்ப நம்ம எங்கதான் குடியிருக்கிறது அர்த்தம்? அவருக்குள்ள. ரைட் தானே? சோ அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது. சோ இந்த ஒரு வாய்ப்பை எவ்ரி இயர் யார் நமக்கு கூட கொடுத்துட்டே இருக்கிறது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ஒரு டைம் லைன் மட்டும்தான். 10 மாசம் மட்டும்தான் குழந்தை என்ன பண்ண முடியும், உள்ள வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னைத்தானே என்ன பண்ணணும், சர்வே பண்ணி ஆகணும். சோ இந்த டைம்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமான ஒரு வாழ்க்கை யாரும் வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டு கூடாது, வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. இந்த பாதுகாப்பு வெளியே விட்டு வெளியே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, நமக்கு அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயமே இல்லாம. சோ இதுக்குள்ளேயே நம்ம தரிச்சிட்டு இருக்கோம்னா இந்த அப்பத்தை டெய்லி என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிடும், டெய்லி இந்த அப்பத்தை நம்ம சாப்பிடணும். அவர் கொடுக்கக்கூடிய இந்த அப்பத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியும், சர்வே பண்ணவே முடியும். இல்லைன்னா உலகத்தார் எப்படி போறாங்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கிற அந்த ஒரு லிஸ்ட்ல யார் போய் சேர்ந்து நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆனா சபை என்ன பண்ணிக்கலாமா? சோ இந்த லைஃப கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான இந்த உறவு பாலத்தை சபை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அழகா கஸ்தருக்கு காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, உன் நாவி திராட்சை ரசங்கள் சூழ்ந்த அல்லது நிரம்பிய வட்ட கலசம் மாதிரி இருக்குதுண்ணா. திராட்சை ரசம் நமக்கு தெரியும் எதை அடையாளப்படுத்தும்னா அவர் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ரைட் தானே? அவருடைய பாடுகள், அது நிமித்தம் வரக்கூடிய அந்த சத்தியங்கள்,
அது நிமித்தம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8 9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் இப்ப திராட்சை ரசம் நமக்கு நல்லா தெரியும், நம்மளை பூஸ்டப் பண்ணக்கூடிய இல்லை நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பானம் அப்படி வச்சுக்கலாங்க, உற்சாக பானம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன திராட்சை ரசம், நமக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கக்கூடிய ஒரு மேட்டம், ரைட்டு தானே. இப்ப சபை என்ன சொன்னா, இப்ப தாய் செய்யணும் வச்சுக்கோமே, இப்ப கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வசனத்தை பார்த்தோம்னா அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்துல என்ன பண்றீங்க. ஸோ வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைய அம்மா பார்த்துருக்க கேள்வி கேட்டா, வயிற்றுக்குள்ள குழந்தைய அம்மா பார்க்க முடியுமா? முடியாது. வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை அம்மாவை பார்க்க முடியுமா கேள்வி கேட்டேன். பட் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த லவ் பாண்டிங் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு ஒரு குறைவாவே இருக்காது, ரைட். அம்மாவுக்கு என்னெல்லாமோ பிடிக்கும், ஆனா குழந்தைக்கு ஒண்ணுங்கிறக்க அந்த அம்மா எதையுமே நோட மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தை நோட மாட்டாங்க. ஸோ குழந்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள வளரக்கூடிய கிறிஸ்து தான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இங்க என்ன சொல்றேன்னா, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்துல என்ன பண்றீங்க, அன்பு கூறுவீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், இதுக்குள்ள இருக்க என்ன பண்ண முடியாது குழந்தை அம்மாவை. சோ தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையுமால் நிறைந்திருக்கிறதும் ஆகிய சந்தோஷம் உள்ளவர்களாயினா, இந்த திராட்சை ரசம் அந்த குழந்தை எப்படி வச்சிருக்குங்களாமா, பயங்கர ஒரு களிப்பா, பயங்கர ஒரு சந்தோஷமா, எந்த ஒரு கவலையுமே இல்லாத ஒரு நிலைமையில தான் எது வச்சிட்டு இருக்குங்களாமா, அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டு தொப்புள் கொடி மூலமா போற அந்த திராட்சை ரசம் அந்த குழந்தை எப்படி இருக்கிற ரொம்ப ஆரோக்கியமான நிலைமையில வளர்த்து எடுத்துட்டு இருக்குங்களாமா. அது அடுத்த வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணுவீங்க, அடைவீர்கள்னு சொல்றாரு. விசுவாசம்னா எங்க அம்மா என்னைய கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பா. எங்க அம்மாவோட ஃபுட்டு எனக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், கிடைக்கும். அதை சொல்றல, கோழி தன் குஞ்சுகளுக்கு எப்படி கூட்டி சேர்க்குதோ அதே மாதிரி எங்க அம்மா என்ன பண்ண மாட்டாங்க. என் அம்மா தெரியும், கிறிஸ்து என்னை என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை கண்டிப்பா அந்த ஓட்டத்தை என்ன ஓடி முடிக்கிறக்கான எல்லா வழியும் அவர் பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு விசுவாசம் யாருக்குன்னா சபைக்கு இருந்துச்சு அப்படின்னாலே அதன் மூலமாகிய பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்க கண்டிப்பா என்ன அடைஞ்சிருவீங்க. அப்படின்னா இந்த திராட்சை ரசமாகிய அந்த ஒரு விசுவாசமும் இல்ல அந்த ஒரு சத்தியமும் நமக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கணும், நித்திய காலம் என்ன இருக்கணும், ஊறிட்டே இருக்கணும். அது ஊறிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஒரு உறவு பாலம் இல்ல அந்த உறவு பந்தம் என்ன ஆகாது, பிரேக் ஆகவே ஆகாது. நம்மளை கிறிஸ்து எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பார், ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பா யாரு பின்னாடி நிற்பா, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சாத்தான் மூலமா உலகத்துல இருந்து யார் மூலமா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது யாருன்னா ஆண்டவரே. சோ இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உறவு பந்தத்தை அவர் அந்த உடன்படிக்கை, நான் உங்களை என்ன மாட்டேன், விட்டுற மாட்டேன். அதாவது ஆபிரகாம் கொடுத்திருப்பாரு, உன்னில இருந்து வரக்கூடிய சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியில இருக்கக்கூடிய சகல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு உடன்படிக்கை தேவன் எப்படி கை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்து சொன்னார் ஒரு உடன்படிக்கை, நான் திராட்சை செடி, நீங்கள் என்னல இருந்தா உங்களுக்கு என்ன கிடையாது. சோ அந்த ஒரு உடன்படிக்கை கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்ம பின்னாடியே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கானா, அந்த ஒரு அழைப்பை இங்க யார் மீறிட்டு போயிடக்கூடாது, யார் மீறிட்டு போயிடக்கூடாது. சோ அந்த வசனத்தை எப்படி அவர் கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனம் உன்னத பாட்டு 7:2 வாசிக்கும் போது, உன் நாவி திராட்சை ரசங்கள் நிறைந்த வட்ட காசனை போல இருக்கிறது. அடுத்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, உன் வயிறு எப்படி இருக்குங்களாமோ லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்குதுங்கிறார். அம்பாரம் அம்பாரம் நம்மளாம் கிராமத்துல இருக்கிறோம், நமக்கு தெரியும். அம்பாரம் வார்த்தை நம்ம கேள்விப்பட்டது இல்லைங்களா? அம்பாரம்னா குவியல்னு சொல்லுவோம். நெல்லை கொட்டி வச்சிருப்போம்ல, நெல்லு கொட்டுற இடத்தை தான் குருதுன்னு வச்சுப்போம். நெல்லு கொட்டுற இல்ல, நெல்லு கொட்டுற அறுவடை பண்ண நெல்ல இடத்துல பூச்சி வச்சிருப்போம்ல, நெற்குவியல், அந்த குவியலை தான் அம்பாரம்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சோ அம்பாரம்னா குவியல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோமே. சோ இந்த அம்பாரம் மாதிரி இங்க என்ன இருக்குதுங்களா, இங்க என்ன இருக்குதுங்களா, அம்பாரம்னா புரிஞ்சிருச்சுல, நெல்லா கொட்டி வச்சா அது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், மலை மாதிரி இருக்கும். ரைட் தானே? இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உன் வயிறு எது, உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது என்ன சொல்ல வர்றாரு, குமிச்சு வச்சா எப்படி இருக்குமோ நீங்க நம்மளே கற்பனை பார்த்துக்கோ. கோதுமை குவிச்சிருக்கு, அதை சுத்தி லீலி புஷ்பத்தை அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி எது இருக்குன்னா சபையுடைய வயிற்று பகுதி இருக்கு அப்படிங்கிற. இது என்னது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்,
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா வயிறு பெருசான மாதிரி நிறைவான மாதிரி. ரைட் தானே? வயிறு எப்ப நிறைவாகும்? சாப்பிட்டா வயிறு கரெக்டா சாப்பிட்டா நிறைவாகும். கரெக்டா சொன்னா திருப்தியா சாப்பிட்டா. திருப்தியான எதை திருப்தியா சாப்பிடுவோம்? நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு இருக்குன்னா அந்த ஃபுட்டை தான் என்ன பண்ணுவோம், இல்லாட்டி சாப்பிடுவோம். ரைட் தான்? நமக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா, இப்ப சப்பாத்தி எனக்கு பிடிக்காத சப்பாத்தி வச்சு 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே என்ன பண்ணிடும், வயிறு ரொம்பிடும். ரைட் தான்? அதுக்காக வயிறு ரொம்பிச்சு கேள்வி கேட்டேன் கிடையாது. பட் நமக்கு பிடிச்ச ஃபுட்டு இருந்துச்சுன்னா அதை நிறைய சாப்பிடுவோம். எதுன்னா நம்ம திருப்தியாகிற அளவுக்கு, வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். அப்படி திருப்தியான நிலைமையில இருக்கக்கூடிய இது மாதிரி இப்ப எது இருக்கு அப்படின்னா சபையுடைய வயிற்று பகுதி இருக்கு அப்படிங்கிற. சோ இப்ப சபை வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கு. ரைட் தானே? சபை வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கு. அந்த ஃபுட்டு வந்து சபைக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு. சபை அதை எப்படி சாப்பிட்டுருக்காங்க, திருப்தியா சாப்பிட்ட ஒரு நிலைமை. சோ எந்த ஃபுட்டு சபை பிடிச்ச ஃபுட்டு, எந்த ஃபுட்டை சாப்பிட்டா சபைக்கு திருப்தியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். சபைக்கு பிடிச்ச ஃபுட் என்னதுக்கலாமா? யார்? நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்றாருலாமோ, அந்த அப்பத்தை புசிக்கிறவங்களுக்கு என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கும் என் மாமிசமேனா. அதை வாங்கி சாப்பிடுறவங்க எப்படி இருப்பாங்களாமோ, ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எடுக்காது, என்ன எடுக்காதுலாமா, சுத்தமா. சோ இந்த அப்பம், இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஜீவன் மாதிரி யார் உடம்புல ஊறிட்டு இருக்குங்களாமோ, அந்த ஃபுட்டு கிறிஸ்து மூலமா கிடைக்கக்கூடிய ஃபுட்டு தான் இங்க யாருக்கு ஜீவ ஆதாரம் அப்படின்னு போகும்போது யாருக்கு ஜீவ ஆதாரம். நமக்கு அது திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு நமக்கு பிடிச்ச ஃபுட்டா இருக்கு, அதனால திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பைபிள்ல இருந்து யோசிச்சோம்னா எஸ்தர் காலத்துல ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். பூரி பண்டிகை சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம். ரைட் தான்? ஸோ அந்த பூரி பண்டிகை காலத்துல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று கொண்டாடுவாங்க, நிறைய விருந்து வைப்பாங்க. அந்த விருந்துகளின் மத்தியில நீங்க திருப்தியானதுக்கு அப்புறம், எப்ப நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க திருப்தியாங்க. பட் அந்த டைம்ல உங்க வாசலுக்கு தரித்திரர் என்ன பண்ணுங்க, ஏழைகளையும் பரதேசிகளையும் தரித்திரம் நினைச்சுக்கங்க, அவங்களுக்கான உதவிகளை என்ன பண்ணுங்க நீங்க செய்யுங்க அப்படின்ற சொல்றாருன்னா, இப்ப எனக்கிட்டே ஒண்ணும் இல்லைன்னா நான் உதவி செய்ய முடியுமா கேள்வி கேட்டேன். இங்க என்ன சொல்றேன்னா சபை திருப்தி ஆயிடுச்சுங்கிற. சபை எப்படி திருப்தி ஆயிடுச்சுன்னா, கோதுமை மணிகள் சூழ்ந்த அம்பாரம் மாதிரி யாருடைய வயிறு இருக்குங்களாமோ. சோ சபை திருப்தி ஆயிடுச்சுன்னா இப்ப தனக்கு இருக்கிறத சபை மத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், எடுத்து கொடுக்கும். இப்ப கிறிஸ்துவ வந்த ஃபுட்டை சாப்பிட்டுச்சுன்னா சபை யார் மாதிரி இருக்கும், யார் மாதிரி இருக்கும்? இப்ப ஜீவாப்பம் நானேனா சபை எதை சாப்பிடுது, கிறிஸ்துவ சாப்பிடுறாங்க. கிறிஸ்துவுடைய அந்த குணலட்சணங்களை, கிறிஸ்துவுடைய இந்த தன்மையை, கிறிஸ்துவுடைய சாயலை தரித்து கொள்ளக்கூடிய நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குன்னா, இதை இவங்க எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்தியான பின்பு இப்ப நான் முழுசா கிறிஸ்துவா மாறிட்டேன் அப்படின்னா என்னை பாக்குறவங்க என்னவாதான் தெரியும், கிறிஸ்து மாதிரி தான் தெரியும். ரைட் தான்? நம்ம முந்தின வசனங்களே படிச்சிருப்போம். 6வது அதிகாரத்துல ஒரு சூரியன் மேல வருதுன்னா அதை இன்னொரு சூரியன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இம்ப்ரெஸ் ஆகி பேசிட்டு இருப்பாரு. ரைட்? சோ அந்த மாதிரி இப்ப கிறிஸ்துவ ஜீவத்தை சபை இங்க வாழ ஆரம்பிக்குதுன்னா சபை ஓவர்ஃப்ளோ ஆகணும். எதுல? கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதுல. இனிமேல் இந்த சரீரம் வெளியவே தெரியாது, நம்மளை பார்த்தா எப்படிதான் தெரியும், கிறிஸ்து மாதிரி தான் தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 17வது அதிகாரம் 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயல் திருப்தியாவேன். எப்படிங்களாமா? நானும் நீதியில் உம்முடைய முகத்தை என்னோடலாமா. சோ சபை எவ்ரிடே யாரை மட்டும்தான் பார்க்கும், இல்ல எந்த ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடும்னா கிறிஸ்துவ மட்டும்தான் பார்க்கும். அதே மாதிரி அவர் கொடுக்குற ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடும். அதனால நான் விழிக்கும் போது உமது சாயலா. இப்ப டே பை டே சபை யாருடைய சாயலை பார்த்துட்டு இருக்காங்க, கிறிஸ்துவுடைய சாயலை. அவுட்லைன் பார்க்கணும், அதே நேரத்தில் எங்கேயும் பார்க்கணும், இன்னர்ல என்ன பண்ணணும் பார்க்குது அப்படின்னா இப்ப சபை நிரம்பி என்ன பண்ணுங்க வலியுது. சோ இந்த சபை கிறிஸ்துவ மாறிடுச்சுன்னா இந்த கிறிஸ்துவ சபை உலகத்துக்கு என்ன பண்ணியாகும், கொடுக்கும். ரைட் தானே? இப்ப பாக்குறவங்களுக்கு கிறிஸ்து மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க நம்ம என்ன சொல்றோம், இவங்க கிறிஸ்தவர்கள், இல்ல கிறிஸ்துடைய சாயலை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்து மாதிரிய வாழ்க்கை வாழ்றவன்னு சொல்லிட்டு இந்த நிலைமை எப்ப வரும்னா, நான் திருப்தியான மட்டும்தான். எதுக்குள்ள? கிறிஸ்துவுடைய வளர்ச்சியில நான் பூரணம் அடைந்தா மட்டும்தான் என்னுடைய இந்த சாயலை வெளியே என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. இதை அவர் எதுக்கு அடையாளப்படுத்துற அப்படின்னு பார்க்கும்போது, உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமையை நம்ம எதை அடையாளப்படுத்துவோம்,
கோதுமையை நம்ம ரெண்டு விஷயத்தை அடையாளப்படுத்துவோம். ஒண்ணு சத்தியத்துக்கு, விதைகள்னால எதை அடையாளப்படுத்துவோம்? ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சோ விதையினாலே சத்தியத்தை அடையாளப்படுத்துவோம். இன்னொரு விஷயத்தை அடையாளப்படுத்தலாம், கோதுமைகளுக்கு சபைக்கு அடையாளப்படுத்தும். எப்படி அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்க கோதுமை மணி எதுக்கு அடையாளப்படுத்தி பேசுறாங்களாமா? அந்த கோதுமை மணியானது செத்தால் தான் என்ன கொடுக்குங்களாம்? சோ இந்த உலகத்துக்கு நம்ம சாகணும், செத்தாதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பலனா ஜீவனோட என்ன முடியும். சோ விதை செத்தாலுடைய உயிர்ப்பிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இங்க கோதுமை மணிக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு சத்தியத்தை அடையாளப்படுத்தும், இன்னொன்னு அந்த சத்தியத்தையே சாப்பிட்டு சத்தியமாய் மாறி நிற்கக்கூடிய சபை மக்களை என்ன பண்ணுவீங்க அடையாளப்படுத்தப்படும்னா. சோ இந்த ஒரு கோதுமை மாதிரி இப்ப சபையுடைய வயிறு இருக்குன்னா, இப்ப சபை என்ன சொல்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர ரைட்டு தானே? சபையுடைய ஓட்டம், சபையுடைய அழைப்பு, பரிசுத்தனுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுங்களாமா? ரொம்ப அருமையா இருக்குதுன்னு சொல்றாருங்கள. சங்கீதங்களை படிச்சிருக்கோம். பரிசுத்தனுடைய பார்வை அவர் பார்வைக்கு, பரிசுத்தனுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்ன மாதிரி பரிசுத்தவனுடைய மீட்பு, பரிசுத்தவனுடைய உயிர்த்தெழுதல் இங்க யாருக்கு அழகா இருக்குங்களாமா? சோ சபை இப்ப சபையுடைய வயிற்றுப்பகுதி எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இனி சபை என்னை பிரதிபலிக்கிறதுக்கு ஒண்ணுமே வேணாம். சோ எல்லாத்தையும் சபை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது அந்த கோதுமை மணி எப்படி கம்பேர் பண்ணாடி போகும்போது அந்த கோதுமை மணியை சுத்தி என்ன இருக்குதுங்களாமா? லீலி புஷ்பங்கள் இருக்குதுங்களாமா. கோதுமை மணிங்கிறதே ஒரு பிளசண்டான ஒரு நிலைமை ரைட்டு தானே? அறுவடை பண்ணவங்களுக்கு அந்த கோதுமை அம்பாரமா குவிஞ்சிருக்கிறத பார்த்தாதான் எப்படி இருக்கும்? ஒரு திருப்தியாவே இருக்கும். 100 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணி 2 மூடை அறுவடை பண்ணா எப்படி இருக்கும்? சோ நிரம்பி வலியுதுங்கிற ஏன்னா கோதுமை வந்து அம்பார மாதிரி குவிஞ்சிருக்குன்னா அந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் அறுவடையின் பலனை அங்க என்ன இருக்கு, அவர் கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷம் எஃபோர்ட்டுக்கான பலனை அங்க கிடைச்சிருக்கு. பட் இந்த கிடைச்ச எஃபோர்ட் எப்படி இருக்குதுன்னா, ஒரு கோதுமை மணிகள், அதாவது பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிறாங்க. அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள சத்தியம் இருக்கு, அதே நேரத்தில் அவங்களை சுத்தி இருக்கலாம் லீலி புஷ்பம். சோ பரிசுத்தமான ஒரு நிலைமைக்குள்ளதான் இங்க யார் இருக்காதுங்களாம்? சபையுடைய வயிற்று பகுதி ஒரு நிரம்பிய நிலைமைக்குள்ள எல்லாருக்கும் திருப்தியாய் எடுத்து கொடுக்கக்கூடிய நிலைமையில நான் திருப்தி ஆயிட்டேன், நீங்க ஒண்ணு நீங்களும் சாப்பிடுங்கன்னு பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மையில இங்க யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? சபை இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது? சோ சபை எந்த அளவுக்கு நிரம்பி வழிகிறாங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோக்கு லிமிட் இருக்காது ரைட்டு தானே? இவ்வளவுதான் ரொம்ப வழியணுங்கிற அளவு இருக்காது. எந்த அளவுக்கு சபை நிரம்பி வழிஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம எப்படி இருக்கோங்களாமோ? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அதை யாருனால என்ன பண்ண முடியாது. சோ ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை யாருனால என்ன பண்ண முடியாது. கை வச்சாலும் நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை சூரியனை என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, நீங்க உலகத்துக்கே எப்படி இருப்பீங்க? ஏன்னா இப்ப நீங்க என்ன ஆயிட்டு இருக்கீங்க? ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறீங்க. உங்க வயிறு நிரம்பி என்ன இருந்தது? திருப்தி ஆயிட்டு இருக்கிறீங்க. சோ இப்ப நீங்க கொடுக்கிற வெளிச்சம் உலகத்துக்கு கண்டிப்பா எப்படித்தான் இருக்கலாமா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். சோ இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னாலுமே, இல்லடி நம்முடைய வெளிச்சம் உலகத்தினுடைய பிரகாசிப்பிக்கணும் அப்படின்னாலுமே கூட, இல்ல இந்த பட்டணம் ஜனங்களுக்கு மறைவா இருக்கக்கூடாது அப்படின்னா கூட, அப்படின்னா என்னன்னா நம்மள தெரியணும் ஃபர்ஸ்ட். யாருக்கு? இந்த வசனம் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள இந்த உலகத்துக்கு தெரியணும். நம்மள இந்த உலகத்துக்கு 2 மாதிரி காட்டலாம். ஒண்ணு நல்ல மாதிரி காட்டலாம், இன்னொன்னு கெட்ட மாதிரி காட்டலாம் ரைட்டு தானே? நம்மளுக்கு அட்ரஸ் பண்றது 2 வழி இருக்கு. ஒண்ணு பாசிட்டிவா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இன்னொன்னு நெகட்டிவா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இங்க சபை தங்களை எப்படின்னா கிறிஸ்து மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாசிட்டிவா ரைட்டு தானே? சபையை காயப்படுத்த முடியாது, சபையை குற்றப்படுத்த முடியாது. சபை எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடியவங்களா, சமாதானத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லக்கூடியவங்களா, கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்கக்கூடிய பிள்ளைகளை யார் வாழ்வாங்களாமா? சோ சபையுடைய நிறைவை எப்படி இருக்கலாம்? கோதுமையை குவிச்சு வச்சு அம்பார மாதிரி பயங்கர பிளசண்டா இங்க யாருக்கு இருக்குதுங்களாமா? சோ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உன் நாபி திராட்சை ரசம் நிறைந்த வட்ட கலசம் மாதிரி எனக்கும் உனக்கும் உள்ள பிணைப்பு சத்தியத்தினால ஏற்பட்டது, ஈடுபலியினால ஏற்பட்டது, நீ செலுத்திய ஜீவ பலியினால என்ன பண்ணுது. சோ இதை நம்மளை விட்டு யாரும் என்ன முடியாது, பிணைக்கவே முடியாது. அதுல திராட்சை ரசங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த திராட்சை ரசங்கள் சூழ்ந்த இந்த வயிற்று பகுதி எப்படி இருக்குதுன்னா, கோதுமை மணிகள் சூழ்ந்த ஒரு அம்பார் மாதிரி பயங்கர பிளசண்டா இருக்குன்ற. சோ நம்ம சொல்லும்போது ஒரு குழந்தை நல்லா சாப்பிட்டாதான் யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? பத்தலும் தொத்தலமா இருக்கிற குழந்தை யாருக்கு திருப்தியா இருக்காது?
என் புள்ள நல்லா சாப்பிட்டுருச்சு, வயிறு எப்படி இருக்கு, நல்லா பெருசா வந்துருச்சுன்னா தான் அந்த தாய்க்கு எப்படி இருக்குங்களாமா. ஸோ கிறிஸ்து சபையுடைய நிறைவை பார்த்து, சபையுடைய பூரணத்தை பார்த்து, சபையுடைய கம்ப்ளீட்டட பார்த்து, சபையுடைய அழகை பார்த்து யார் இங்க இம்ப்ரெஸ் ஆகுறது அப்படின்னா, அதாவது வர்ணிக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ணிச்சிட்டு இருக்கிறார். ஸோ இந்த ஒரு வர்ணிப்பு எப்படி தொடருது, சபை தங்களை இன்னும் எந்த அளவுக்கு அழகா காட்டியிருக்காங்க, கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு தன்னுடைய பூர்ணத்தை சபை எப்படி அடையாளப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய காரணங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.